நான் வாசிக்கிறபடி 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துமுடி சுவிசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. As we read from the 2 Timothy chapter 4, all these events are considering as the gospel, the good news. 1-2 வசனம் வாசிப்போம். 2 Timothy 4:1 and 2. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவள் ஆரோக்கியமான In the presence of God and of Christ Jesus, who will judge the living and the dead, and in view of his appearing and his kingdom, I give you this charge: preach the word, be prepared in season and out of season, correct, rebuke and encourage with great patience and careful instruction. சுவிசேஷம் என்றால் 3 பகுதிகளை உள்ளடக்கியதே சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Good news have 2-3 different parts within it. இந்த சுவிசேஷத்திற்கு உள்ளடங்கியிருக்கிற 3 பகுதிகளும் 70ஆம் வாரத்தில் நிறைவேறுகிற சம்பவங்களாக இருக்கிறது. All these 3 parts of the good news is going to be get fulfilled in the 70th week. 1ஆம் வசனத்தின்படி உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நடக்க போகிறது சொல்லப்படுகிறது. In the first scripture you can understand there will be a judgment for those who are living and already dead. 7 முத்திரைகள் உடைக்கப்படுவதும், 7 எக்காலங்கள் ஊதுகின்றதும், 7 தேவகோப கலசம் ஊற்றப்படுவதும் நியாய தீர்ப்பை சார்ந்ததாக இருக்கிறது. All these 7 seals open, all these 7 trumpets blown, all these 7 cups of anger poured out, all these things speaks about God's judgment. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11-15 வசனம் முடிய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக பாவிகளானவர்களை ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர் அனைவரும் அக்கினி கடலுக்கு அனுப்பும்படியான நியாய தீர்ப்பு அங்கு அறிவிக்கப்படுகிறது. Revelation chapter 20 verse 11 and 2 speaks about a white throne judgment where all the sinners from Gentiles comes there and they will be judged for their eternal damnation. அவருடைய பிரசன்னமாகுதலுக்கு என்று சொல்லப்படுகிறது. Here it speaks about his manifestation, his appearing. 2 தீமோத்தேயு 4:1 வசனத்தின்படி அவருடைய பிரசன்னமாகுதலுக்கு என்று சொல்லப்படுகிறது. Here according to 2 Timothy 4 verse 1, in view of his appearing and his kingdom. நிருபங்கள் பழைய ஏற்பாடு வேத பகுதி எல்லாம் அவருடைய ரகசிய வரி குறித்து அறிவிக்கப்படுகிறது. All the Old Testament books are pointing about his first coming. 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக அவருடைய பிரசன்னமான ரகசிய வரி நடப்பிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. After the 1000 years his secret coming has to be take place. தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படியாய் according to Titus chapter 2 verse 13, வாசிப்போ 13ஆம் வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவன் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நாம் போதிக்கிறது. while we wait for the blessed hope, the appearing of the glory of our great God and Savior Jesus Christ. அப்படி என்றால் 70ஆம் வாரத்தில் நடப்பிக்கக்கூடிய சம்பவம் புறஜாதி மீட்கப்பட்ட மனவாட்டி சபை அவருடைய ரகசிய வரி என்ற பிரசன்னத்திலே எடுத்து கொள்ளக்கூடிய சம்பவம். So this speaks about the white throne judgment, speaks about the believers from the Gentiles are taken up to heaven in the secret coming. வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் 6-7-8 வசனங்களின்படி ஆட்டுக்குட்டியான கல்யாணம் என்ற மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் வேதம் சொல்லுகிறது. Book of Revelation chapter 19 6-8 speaks about the bride of the Lamb of God made herself ready. வெளிப்படுத்தல்